உலகமெங்கும் வசிக்கக்கூடிய யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோதிடத்தின் அடிப்படையான விஷயம். இந்த சர்ச்சை இன்னும் தீரலைங்க. பஞ்சாங்கம், கிரக நிலைகளை குறிப்பிடுவது, சரியா? அதை வச்சுதான் நம்ம ஜாதகங்களை கணிக்கிறோம். கிரக நிலைகள், திதி, சூரியனுக்கு சந்திரனுக்கு இடைப்பட்ட நேரம், நாள், நட்சத்திரம், திதி, கரண யோகம், இத பஞ்சாங்கம். இதை குறிப்பிடக்கூடிய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கம் சரியா, வாக்கிய பஞ்சாங்கம் சரியா அப்படிங்கிற சர்ச்சை ரொம்ப நாளா இருக்குங்க. இதுக்கு பலரும் அவங்களுக்கு தகுந்தவாறு நினைச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல ஜோதிடருக்கு புதன் தான் நிபுணன்னு அர்த்தம். எந்த துறையில நிபுணத்துவம் படையணும்னா புதன் தான். ஆராய்ச்சி எல்லாமே போகும். புதன் நல்லா இருக்கணும். புதன் மட்டும் இந்த பத்தாது. ஆழ்நிலையா போகக்கூடிய என்ன இருக்குன்னு அப்படி போகக்கூடிய ஜோதிடருக்கு ஒரு திரையை விலக்கி அடுத்த திரை என்ன, அடுத்து என்ன அப்படிங்கிறப்ப தேடுற ஜோதிடருக்கு 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கணும். ராசி கேட்டு சுபத்துவம் ஆகலாம். ராகு அதுக்கு சம்மந்தப்படணும். ஆன்மீக எண்ணம் இருக்கணும். ஒரு இடத்துல இறைவனே இல்லை, ஆனா ஜோதிடம் பார்க்கிறாராம். அதுல என்ன அர்த்தம்னே தெரியல. மரத்து மேல உட்காந்துக்கிட்டு அடிய வெட்டுற கதை. ஆன்மீகமா ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன் தான் ஜோதிடனா இருக்கிறதுக்கு தகுதி, அது சொல்லிடலாம். அடுத்து ஆன்மீகம் தான், ரைட்டு தான். ஜோதிடத்தை ஆன்மீகத்துல புகுத்தக்கூடாது. குருவும் புதன் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வந்துடுவாங்க. பரிகார ஜோதிடரா வந்துடுவாங்க. இது செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமே இல்லை. பரிகாரம்ங்கிறது தனி வீடியோ போடுவோம். பரிகாரம்ங்கிறது ஒரு அந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை இறைவன் கொடுப்பார். இறைவனை வழிபட்டா எந்த செயல் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. வேஸ்ட்னு சொல்றாங்க சில பேர், அதுவும் தவறு. பரிகாரம் வேஸ்ட் சொல்லக்கூடாது. பரிகாரம் செய்யும் பொழுது அந்த இறைவனை நோக்கி செய்யக்கூடிய செயல் எதுவும் வீணாகாது. அப்ப அந்த பரிகாரம் நம்மளை தாங்குற சக்தியா, அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல கொடுத்துருவார் கடவுள். அதான் இறைவனுடைய கருணை. இப்ப பரிகாரம், இப்ப பஞ்சாங்கத்துக்கு வருவோம். ஆரம்பத்துல ஞானிகள் திருக்கணிதம், திருக்குன்னு ஞான பார்வை. ஞான பார்வையில முத பராசர மகரிஷி, வராகமிகிறது அப்படிங்கிற ஞானிகள் அவங்க கண்டறிந்ததுதான் இந்த தசாபுத்தி அமைப்புகள்லாம். சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், அதெல்லாம் யாரு கண்டது? இது கூட பெருசு இல்லை. அதுல உட்பிரிவு பாருங்களேன். அந்தரங்கள் இத்தனை மாதம், இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை நாள்னு வரும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இனிமே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியா வருது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? இறைவனுடைய கருணையின்றி இது வரல. அவங்க கண்டுபிடிச்சதாங்க திருக்கணிதம். அதாவது கிரகங்களுடைய சலனங்கள் தன்னைத்தானே சொல்லணுக்கிட்டு சூரியனை சுத்தி வருதுல, அந்த சலனங்களை திகிரி சுத்தமாக சரியாக சொல்லுவதான் திருக்கணிதங்க. வாக்கிய பஞ்சங்கள் பின்னால் வந்த வர ருசிங்கிறவர் அவர் ஞானிலாம் கிடையாதுங்க. அவர் ஒரு பண்பட்ட ஜோதிடர். அவர் கணிக்க சிக்கலான கணித முறைகள்ல மகா நுணுக்கமாக போட வேண்டியதை ரவுண்ட் ஆக்குனாரு. உத்தேசமா ஒரு காய்கறி வியாபாரி பிளாட்ஃபார்ம்ல விற்கிறவர் கூறு கட்டி வச்சிருப்பாங்கல்ல, இது 1 கிலோ இருக்கலாம், இது 1/2 கிலோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை ஒரு கூரை போடுப்பா, 1 கிலோன்னு சொல்லி கொடுப்பாரு. 100 கூட இருக்கலாம், 900 கூட இருக்கலாம். யாரு கண்டது? இருக்கு போயிறாங்க. அதே மாதிரி கிரக துல்லியம் இல்லாத சொல்றதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தை குறை சொல்லக்கூடிய, ஏன்னா அவங்களும் 12 ராசி கட்டம் தான் சொல்றாங்க. 9 கிரகம் தான், 13 வட்டம் சொல்லலை, 10 கிரகத்தை சொல்லலை. ஆனாலும் சூரிய உதயம் துல்லிதமா இருக்கும். நான் வாக்கியத்துல திருக்கணிதத்துல லக்கணம் மாறலாம், ராசி மாறலாம், தசா இருப்பு மாறலாம், திதி மாறலாம், கிரகங்கள் மாறலாம், அம்சத்துல எல்லாமே மாற்றமாகும். இப்படிலாம் நான் ஜாதக நோட்ல எழுதும் பொழுது ஒரு விழிப்புணர்வுக்காகவே கடைசி பக்கத்துல குறிக்கிறது உண்மை. திருக்கணித பஞ்சாங்கம் தான் உண்மை. உணர்ந்து பார்க்கணும் நடக்கிற சம்பவங்கள். இப்ப எத்தனை பேர் வாக்கியம் தான் கரெக்டா இருக்குன்னு புகழ்பெற்ற சொல்றேன்னு சொல்றாரு. அவருக்கு சொல்றது ஏன்னா அவங்ககிட்ட போறவங்களுக்கு அந்த அப்படி சொல்ற ஜோசியருக்கு 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் வலிமையா இருக்கும். எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க போக மாட்டாங்க. மேலோட்டமா இவர் ஒண்ணு சொல்லுவாரு. அதாவது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் சொல்றவங்க கிட்ட தசாபுத்தி அடிப்படையில மட்டும் கேட்டுட்டு வருவாங்க. அந்த அடிப்படையில கேட்டா மாட்டிக்கவங்களும் சொல்ல தேவையில்லை, திணறுவாங்க. எதுக்கு கடினமான வார்த்தை சொல்லணும்? ஜோதிடர் அனைவருமே மதிப்புக்குரியவர்கள். அவங்க உண்மையானதை பார்க்கணும். அப்பதான் மேலும் மதிப்புக்குரியவர்களாக ஆவாங்க. இப்ப அந்தரத்தை கணிக்கும் போது தசா இருப்பு வித்தியாசம் இல்லை. இப்போ சூரிய தசை ஒரு ஜாதகத்துல 3 வருஷம்னு இருக்கு வச்சுக்கோங்க, ரவுண்டா வரலாம். திருக்கணிதப்படி வாக்கியப்படி 2 வருஷம் சில்லற வருது. அந்த 4 மாசம் 5 மாசம் 1 வருஷம் வித்தியாசங்கள்ல எப்படி அந்தரம் ஒத்து வரும்? நீங்க வாக்கியத்துல பாக்குறவங்க நீங்களே உங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க.
அந்தர காலம் தான் முக்கியம், கடைசி தான் அந்தரம். அதுக்கீழே இருக்குது சூட்சுமம் பிரணவம் இதெல்லாம் வருது. ஆனா அந்தரத்தை வரைக்கும் பார்த்தா போதும். அந்த அந்தர காலங்கள்ல எந்த பாவகம் சுபத்துவ பாவத்துமா எந்த கிரகம் உட்கார்ந்து எதை செயல்படுத்துன்னு பார்த்தா போதும். பாவகத்துல இருந்து எதை பார்க்கறது ஒரு கணக்கு இருக்கு, அந்த பாவம் செயல்படும். அப்படி நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க, திருக்கணிதம் கரெக்டா வரும். பாக்கியம் கிடையாது. இதுல ஒரு சில ஜோதிடர்கள் நல்லா கேளுங்க. ஒரு ஜோதிடர் வந்து பரம்பரையா பார்க்கணும், அதெல்லாம் கதைக்கு ஆகாது. பரம்பரையா பார்த்துட்டு வருவாங்க, பெருமை தான். தாத்தாவை காட்டிலும் பேரன் கட்டிக்காரனா இருப்பாரு. தாத்தா கட்டிக்கார பேரன் என்னத்தையும் சொல்லிட்டு போவாரு. அவங்களுடைய ஜாதகத்துல உள்ள பலன் அவங்க திறமைக்கு தக்கன அவங்க சொல்லிப்பாங்க. சரியா? இப்ப யூடியூப்ல வர்றவங்க பூரா சப்ஸ்கிரைப் அதிகமா வருது, ஒரு லைட்டிங் நல்லா போடுறாரு, நல்லா அட்ராக்டிவ் பண்றாரு, அதுல எல்லாம் விஷயம் இல்லை, சொல்ற விஷயத்துலதான் இருக்குது. நாங்க காலங்காலமா இருக்கோம், ரொம்ப நாளமா யூடியூப்ல வர்றோம், ஆள்கள்லாம் நிறைய வர்றாங்க. சரியில்லாத காய்கறி விற்கக்கூடிய, சரியில்லாத பலசரக்கு விற்கக்கூடிய கடையில கூட்டாட்டில் நிற்கும். கிரக செயல்பாடு தரமா வச்சிருப்பாரு, தரமான காய்கறி இருக்கும், ஒரு பயிர் போக மாட்டான். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அவங்க உங்க ஜாதகம் தான் செயல்படும். என்னத்தையும் அடிச்சு விடுறவங்களுக்கு 2-10 வெளிச்சமா இருந்துச்சுன்னா, அதுக்காக நான் பெரிய ஜோதிடம் சொல்ல வரல, அதையும் சொல்லிடுறேன். ஜோதிடத்தை யாருமே முழுமையா கத்துக்க முடியாது. இருந்தாலும் தப்பு தவறு இல்லாம நான் உணர்றேன், தப்பு தவற சொல்லப்பட்டதை தவிர்க்கிறேன். சரியா? இந்த பிறகு பத்தாத முழுமை அறைய, ஆனா முழுமையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நல்ல குருநாதர், என்னுடைய முதன்மை குருநாதர், என்னை ஆரம்பத்துல ஜோசியர் எனக்கு அறிமுகப்படுத்தவர் அமர் வித்வான் லட்சுமணன் ஐயா அவர்கள். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஃப்ரெண்டு, இதயம் பேசுகிறது மணியனுடைய ஃப்ரெண்டு. அவர் தான் எனக்கு ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுத்தார் ஆரம்பத்துல. இப்ப ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் ஜோதிட கலையரசர், நுட்பமா பல விஷயங்களை சொல்லித்தராரு. கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒரு கோட்பாட்டுல ஜாதகம் பலன்களை இருக்குன்னு சொல்றாரு, சரியாம இருக்கு. எனக்கே பலன் சொன்னாரு, நான் பலருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? இப்ப புகழ்பெற்ற ஜோதிடரோட வாக்கியம் கோச்சாரத்துக்கும் தனிப்பட்ட பலனுக்கு திருக்கணிதம்ங்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க ஜோதிட பலன்கள் எடுத்தா கூட கோச்சாரத்துக்காக சரி, சிறு கோச்சாரமாக இருந்தாலும் சந்திர கோச்சாரம் தானே, கோச்சாரமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பலனாலும் சரி, திருக்கணிதமே கரெக்டுங்க. இதெல்லாம் நான் தெளிவா அந்த சமூக பொதுவெளியில உறுதியா சொல்றேன், திருக்கணிதம் தான். எத்தனையோ நிரூபணங்கள் பண்ணியிருக்கேன். இப்ப கூட என்னுடைய குருநாதருடைய தளத்துல ஒரு ஜாதகத்தை துல்லிதமா பதிவிட்டு திருக்கணிதம் தான் கரெக்டுங்க நிரூபிச்சேன். ஏத்துக்கக்கூடிய மனசு உள்ளவங்க, பால் போன்ற மனது உள்ளவர்கள், உணர்ந்தவர்கள் லைக் பண்ணாங்க, பதில் கொடுத்தாங்க. தெரிஞ்சவர்களுக்கே, ஞானம் உள்ளவர்களுக்கே சனி ஆட்கொண்டாருன்னா இவனுக்கு என்ன பதில் சொல்றது, நம்ம இவர் என்ன வளர்த்து விடுறங்கிற இந்த எண்ணத்தை சனி தான் கொடுத்துருவாரு. எல்லாம் உணர்றேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒருத்தர் உணர்ந்தாலே நமக்கு பெருமை தான். நான் என்னுடைய அளவுக்கு சரியா இருக்கேன், பலன்களை சொல்றேன், சரியாவே இருக்கு. வெளியில தெரியாம எத்தனையோ நண்பர்கள், உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள வெளிமாநிலத்தில் உள்ளவங்கலாம் ஒரு தரம் பார்த்தா வேற எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விளக்கத்தை நான் கொடுக்குறேன், அதிக நேரம் எடுத்துக்கிறேன். ஏன் மணி மைண்ட் தொழில் தான், எனக்கு தொழில் தான், ஒத்துக்கிறேன், இதுதான் தொழில். இருந்தாலும் கிரக நிலையோட தான் பயன் சொல்றேன். ஜோதிடம் உண்மையை நான் முதல்ல உணர்த்திட்டு தான் நான் செய்யறேன். துருவ கணிதம் சொல்றது இல்லை, துருவ கணிதத்துக்கு மாற்று வழி. ஜாதகர் எப்படிப்பட்டவர், தந்தையார் எப்படி கோணும், தாயார் எப்படி கோணும், சகோதர அமைப்பு, மூத்தவங்களுக்கு குணம் வேற, சின்னவங்களுக்கு குணம், இப்படி ஏகப்பட்ட நுணுக்கங்களை சொல்லித்தான் உங்களுக்கு என்ன வேணும் கேட்கிறேன். என்னுடைய குருநாதர், அவருடைய மாணவர்கள் முதன்மையா இருக்கக்கூடியவர், குருநாதர் மெச்சும் மாணவனா தான் இருக்கேன். உறுதியா சொல்றேன், வாக்கிய பஞ்சாங்கம் பலன்களே சரி வராது. இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கம் அடிக்கிறவங்களை குறை சொல்லல. நாட்டுல இறைவனை மறுக்கக்கூடியவங்களே இருக்காங்க, இதுக்கு மேல பதில் இல்லை. சர்வ வல்லமா படுத்த இறைவனையே மறுக்கக்கூடியவங்க இருக்காங்க. அப்ப நம்ம என்னதான் சொன்னாலும் எனக்கு வாக்கிய பஞ்சாங்கம் சரியா வருதுங்கிறது நம்ம ஒண்ணும், இது அதிபர் நாடு இல்ல, உத்தரவு போட ஜனநாயக நாடு. அவங்க பயன்படுத்துங்க, ஒண்ணும் தப்பு இல்லை. சரியான முறையில பாக்குறவங்க வருமானத்தோடு புகழ் பெறுவார்கள். சரியா? காசு மட்டும் பெருசு இல்லை, நமக்கு பேர் வரணும். எதுல இருந்தாலுமே ஒரு பேர் வரங்கிற எண்ண உடையவர்களுக்கு இந்த கருத்து உபயோகமாகும். ஆக பஞ்சாங்கத்துல திருக்கணித பஞ்சாங்கமே சரியன்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். அடுத்தடுத்து நுட்பமான தனிப்பட்ட வீடியோக்களை தர்றேன். நன்றி, வணக்கம்.